Hi friends. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம். ஸோ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போதே அவங்க மைண்டில் போகிற பெரிய பிக்கெஸ்ட் கொஷின் மார்க் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட். ஸோ ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே வந்து மேபி சம் பீப்புள் ஒரு நல்ல ஒரு டிசிஷனோட இதுதான் நம்ம பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டுட்ருப்பாங்க. இன்னும் சில பேர் என்னவோ ஒன்று ஃபஸ்ட்டு எக்ஸாமை முடிப்போம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ ஈவன் எனக்குமே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியாமல் தான் நான் காமர்ஸ் எடுத்தேன். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு அந்த கொஷின் வாட் நெக்ஸ்ட், என்ன கோர்ஸ் பண்ணலாம், என்னென்ன ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இருக்குது, எது பெஸ்ட் அப்படின்ற கொஷின்ஸ் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். மேபி ஐ வில் டெல் த மோஸ்ட் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் என்னவோ அதை பற்றி மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ காமன் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் இந்த லைன் ஆஃப் காமர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இந்த 3 கோர்ஸ் தான். ஸோ ஓகே, எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது அதை விட பெரிய கொஷின் மார்க். ஸோ இப்போ உங்களோட கெப்பாசிட்டி யூ நீட் டு எவாலுவேட் இன் ஆர்டர் டு சூஸ் எந்த கோர்ஸ் நம்ம இதில் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. ஸோ மேபி இப்போ சிஏ எடுத்துட்டிங்கன்னா காமர்ஸ்லேயே டஃபஸ்ட்டு கோர்ஸ்னால் அது சிஏ தான். மேபி பேஸ்ட் ஆன் அதுக்குன்னு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. பட் ஃபார் நவ் டஃபஸ்ட்டு கோர்ஸ்னால் அது சிஏ தான். ஸோ கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், ஸ்கோப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூ கேன் கோ ஃபார் இட். சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ். ஸோ கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் யாருக்கு வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் லா, தென் கம்ப்ளைன்ஸ், கார்ப்பரேட் கம்ப்ளைன்ஸ் லா அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் எடுக்கலாம். ஸோ தட் வில் பி லைக் ஒரு ரீசனபிளி ஓகேவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா சிஏ விட கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி வேணும்னா இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதை பண்ணலாம். சிஎம்ஏ வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ அப்போ வந்து என்னென்னா அதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ரிலேட்டிங் டு காஸ்டிங், ஒரு என்ன சொல்கிறது, ப்ரைஸிங் ரிலேட்டடாக ஒரு ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணி இது பண்ணுற மாதிரி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு ரியலி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் காஸ்ட் அக்கௌண்டிங், ஸோ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் எப்படி அரைவ் பண்ணுறாங்கன்னுலேருந்து ஒரு கம்பெனியோட காஸ்டிங் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா then probably this would be suitable for you. So first thing, நீங்கள் உங்களுக்கு எதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆர் எந்த ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ். ஸோ இது 3மே இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எது சூட்டபிள் கோர்ஸ்ன்னு தோணுதோ அதை பற்றி என்கொயர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் டைம்லைன்ஸ்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி யூ கெட் பெனிஃபிட்டட். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது, நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.